லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நிறைய பேருக்கு இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தாலும் பல பேருக்கு இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மேலே பல சந்தேகங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் பொதுவாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய 10 தவறான புரிதல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஆமாங்க, நிறைய பேர் இந்த லினக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த லினக்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. விண்டோஸ் மேக்ஓஎஸ் எல்லாம் நீங்கள் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யும்போது, இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை கமெண்ட் லைன் மூலமாக தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் இந்த லினக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற ஆட்களால் தான்ப்பா யூஸ் பண்ண முடியும், சாதாரணமான ஆட்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை முழுவதுமாக மாறி இருக்குது. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ சூப்பராக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் டிசைன் பண்ணி எல்லாராலையும் மிக எளிமையாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த புரிதல் உங்களுக்கு இப்போ இருந்துச்சு அப்படின்னா அது தவறானது. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப செக்யூரானது. நிறைய பேர் விண்டோஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்க இந்த லினக்ஸ் பற்றி கேள்விப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, விண்டோஸ் ரொம்ப ஈஸியாகவே ஹேக் பண்ணிடலாம், விண்டோஸ் ரொம்ப ஈஸியாக வைரஸால் அஃபெக்ட் ஆயிரும், விண்டோஸுக்காக நிறைய வைரஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் லினக்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 100% லினக்ஸ் செக்யூரானது, உங்களை எந்த விதத்துலையுமே லினக்ஸை ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது. ஒரு விதத்தில் நம்ம விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லினக்ஸ் அப்படிங்கிறது செக்யூரானது தான். விண்டோஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறனால பொதுவாக வைரஸஸ் எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோக்கியே அது எழுதப்படுது. ஆனாலும் லினக்ஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் 100% செக்யூரானது கிடையாது. அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா, எந்த செக்யூரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அது செக்யூரானது கிடையாது. இந்த காலகட்டத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, 100% செக்யூரான சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையவே கிடையாது. ஸோ லினக்ஸும் கூட நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியான விதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்தந்த நேரத்தில் உங்கள் அப்டேட் கொடுக்கும்போது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ் உள்ள இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமாக ப்ரௌசர் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒழிய லினக்ஸும் கூட 100% செக்யூரானது இல்லை. கமாண்ட் லைன் மூலமாக மட்டும்தான் லினக்ஸை யூஸ் பண்ண முடியும். அதாவது நிறைய பேர் இன்னும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த லினக்ஸ் அப்படிங்கிறதே கமாண்ட் லைன் மூலமாக மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த கமாண்ட் லைன் மூலமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை மாறி ரொம்ப வருஷமாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட ரொம்ப ஈஸியாக யூசர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதுலேயும் உண்மை கிடையாது. இந்த லினக்ஸ் அப்படிங்கிறதே ப்ரோக்ராமர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கானது இல்லை, முக்கியமாக ப்ரோக்ராமர்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டமும் மலையேறி ரொம்ப நாளாச்சு. இப்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு எண்ட் யூசர்ஸ் எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும், எந்த மாதிரியான நீட் ஒரு எண்ட் யூசருக்கு இருந்தாலும் அவங்களுடைய நீட்ஸை மீட் பண்ணுற மாதிரி நிறைய டிஸ்ட்ரோஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய சிஸ்டம் கட்டிங் எட்ஜ் லேட்டஸ்ட் புது ஹார்ட்வேராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய சிஸ்டம் ரொம்ப ஓல்டு ஹார்ட்வேராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட்வேரை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய வைக்க அளவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லினக்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் லினக்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே ப்ரோக்ராமர்ஸ்க்கானது மட்டும் கிடையாது. லினக்ஸில் நம்ம செய்ய நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஆமாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்காங்க. லினக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது லினக்ஸில் நம்மளால் ஃப்ரீயாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸில் வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த லினக்ஸ் அப்படிங்கிறது யூசர்ஸ் எந்த மாதிரி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்க சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனசில் வச்சு பொதுவாக டிசைன் பண்ணப்படுறதுனால நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை எந்த மாதிரி வச்சுருக்கணும், எந்த மாதிரி அதனுடைய டிசைனை மாற்றணும், எந்த மாதிரி அதனுடைய கலரை மாற்றணும், ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களால் லினக்ஸில் செய்ய முடியும். ஸோ இந்த விதத்தில் லினக்ஸ் அப்படிங்கிறது உங்களை கட்டுப்படுத்துறதில்ல,
இன்ஃபேக்ட் லினக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. லினக்ஸ் அப்படிங்கிறது சர்வருக்கானது. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லினக்ஸுடைய சர்வர் மட்டும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா லினக்ஸ் சர்வர் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ்லேயும் வந்து சர்வர் இருக்குது. இன்னும் வேறு ஒரு சில சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் கூட உலகத்தில் டாப் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் சர்வர் தான். ஸோ இந்த பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால ஒரு சில பேர் சர்வர் மட்டும் கேள்விப்பட்டுட்டு இந்த லினக்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே சர்வரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மை அது இல்லை. லினக்ஸ் வந்து சாதாரணமாக நம்முடைய கம்ப்யூட்டரில் எல்லா விதமான கம்ப்யூட்டர்லேயும் ஈவன் சாதாரணமான ராஸ்பெரி பை மாதிரியான இந்த சிம்பிளான ஹார்ட்வேரில் கூட சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நெசசரி ஆப்ஸ் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேர்டு ப்ராசஸர், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து லினக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. லினக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு ஆப் தேவை அப்படின்னாலும் அதை செய்கிறதுக்கு சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே மாற்றான அதுக்கு இணையான அப்ளிகேஷன்ஸ் உள்ளே இருக்குது. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த லினக்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்துலையும் கூட உண்மை கிடையாது. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேர்டு ப்ராசஸிங் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இந்த எண்ணம் எதனால் பல பேருக்கு வருது அப்படின்னா நாம் ஒவ்வொருவருமே சாதாரணமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஒருத்தரும் கூட ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுடைய வேர்டு. ஸோ வேர்டு அப்படிங்கிறது எல்லாருடைய தினசரி வாழ்க்கையிலையும் ரொம்பவே அதிகமாக கலந்துருக்குது. நிறைய பேர் வந்து இந்த வேர்டு ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒருவேளை லினக்ஸுக்கு மாறும்போது நம்ம வந்து டெய்லி இந்த வேர்டை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமே, நம்ம லினக்ஸுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேர்டு மாதிரியான ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு ஆப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா லினக்ஸ்லையும் கூட இந்த லிப்ரா ஆஃபீஸ் மாதிரியான அந்த ஷூட்டில் நிறையவே இந்த மாதிரியான வேர்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்எஸ் வேர்டில் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸு கூட எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இந்த லிப்ரா ஆஃபீஸ் மாதிரியான ஷூட் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடும். பெரிய அளவில் ஃபார்மேட்டில் சேஞ்சஸ் இல்லாமல் அது வந்து ஓப்பன் பண்ணிடும். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு வந்து வேர்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இல்லாமல் நான் தினசரி யூஸுக்கு இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த லிப்ரா ஆஃபீஸ் அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்கும். லினக்ஸ் கேமிங் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லினக்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்க்கு, ஹேக் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரியான பர்பஸுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுமே தவிர கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து லினக்ஸில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் இதில் உண்மை இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் நிறைய பேர் இந்த லினக்ஸ் வந்து கேமிங்க்கு பயன்படுத்தலை. ஏன்னா அந்த காலகட்டங்கள் மாறி ரொம்ப நாளாச்சு. இப்போ ஸ்டீம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களால் லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீம் ஓஎஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீம் ஓஎஸ் மூலமாக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய அந்த கேம்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே நீங்கள் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி இந்த லினக்ஸுக்கும் விண்டோஸ் கேமுக்கு இடையில ஒரு லேயரை உருவாக்கி இந்த விண்டோஸ் கேம்ஸ் எல்லாமே எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லாமல் லினக்ஸில் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட 95% விண்டோஸில் நீங்கள் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே உங்களால் லினக்ஸில் விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் வைன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் விண்டோஸ் ஃபைலை வந்து லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி உங்களால் இந்த விண்டோஸ் ப்ரோக்ராமை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை வரும் காலத்தில் கேமிங் அப்படின்னாலே லினக்ஸ் தான் அப்படிங்கிற சூழ்நிலை வருவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இந்த கூற்றில் வந்து ஒரு உண்மை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு சில பேர் இந்த லினக்ஸுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கிறனால வந்து எதை சூஸ் பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த லினக்ஸில் வந்து இவ்வளோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுமே ஒரு பர்டிகுலர் யூசர்ஸை ஒரு குறிப்பிட்ட விதமான யூசேஜை மனசில் வச்சு உருவாக்கப்படுது. அதனால் நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் விதவிதமான டிஸ்ட்ரோஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் லினக்ஸில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.